இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். அவந்திகா, ஆர்த்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன தைரியம் இருந்தா நீ எடுத்து சாப்பிடுவ. எத்தனை தடவை உன்கிட்ட சொல்றது, உனக்கு புரியவே புரியாதா? தோளுக்கு மேல வளர்ந்திருக்கிய கண்டி, ஆனா புத்தி இன்னும் கொஞ்சம் கூட வளரல. சரியான முட்டாள். அட, காலங்காத்தால எதுக்காக இப்படி மூட கெடுத்துக்கிறீங்க? போகட்டு விடுங்க, சின்ன பொண்ணு தானே. சின்ன பொண்ணா இவ? காலேஜில் படிக்கிறா, இப்ப கத்துக்காம வேற எப்ப கத்துப்பா? அடி முட்டாள். இவளுக்கு புரியவை. இன்னைக்கு இவ பட்னியா இருக்கட்டும், அப்பதான் இவளுக்கு புத்தி வரும். ஐயோ கடவுளே, இவளுக்கு யார் தான் புரிய வைக்கிறது? நான் என்ன புரியாத பாஷையில பேசுறேனா? நான் சொல்றது இவளுக்கு புரியாதா? இவகிட்ட எத்தனை தடவை சொல்றது, பிரசாதம் சோத்து கையில தான் வாங்கணும், பீச்சாங்கையில வாங்க கூடாது. சோத்து கையை காட்டு. எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கா, புத்தியை யூஸ் பண்ண தெரியல. இவளுக்கு புரியவை. இந்தா சொல்லுங்க. வணக்கம். சொல்லு, எதுக்கு இங்க வந்த? என்னோட பேரு ஆகாஷ். சிவதாஸ் சித்தப்பா தான் என்ன அனுப்புனாரு. அவர்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிரைவர் வேலைக்கு வயசான ஆளா அனுப்ப சொல்லியிருந்தேன். ஆனா இப்ப அனுப்பி வச்சிருக்கிறது ஒரு வயசு பையனை. நீ இங்க இருந்து போலாம். நான் 5 வருஷமா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் வண்டியில ஒரு கீரல் கூட வந்ததில்ல. நான் தான் சொன்னேன்ல, வயசு பையன் டிரைவர் வேலைக்கு தேவையில்லை. உன்னை எப்படி நம்புறது சொல்லு? மருமக பொண்ணெல்லாம் இருக்காங்க. நாளைக்கு ஏடா குடம் ஆயிடுச்சுன்னா யாரு பொறுப்பெடுத்துப்பா? இப்ப நீ போலாம், போ. சார், நீங்க வேலை கொடுக்கல சரி, அதுக்காக என்னோட கேரக்டரை பத்தி தப்பா சொல்லாதீங்க. அந்த கடவுள் மேல சத்தியம், இது வரைக்கும் தப்பான காரியம் எதுவுமே பண்ணதில்ல. நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இரு. கேரக்டர் பத்தி சொன்னதும் ஒருத்தன் எந்த அளவுக்கு துடிக்கிறானோ அவன் நல்ல கேரக்டரா தான் இருப்பான். இந்த வண்டி சாவி. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்க. வண்டி எங்கேயாவது கொண்டு போய் முட்டின, அதுக்கான மொத்த செலவையும் உன் சம்பளத்துல நான் கட் பண்ணிப்பேன். சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நீ போலாம். அப்ப நீதான் புது டிரைவரா? ஆமாங்க.
ஒரு நிமிஷம். இந்த டிஃபனை சாப்பிடுங்க. நான் கேட்டேன், நீங்க காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. இந்தாங்க. அப்புறம் நீ என்ன சாப்பிடுவ? நான் வீட்ல சாப்பிட்டுப்பேங்க. நான் பார்க்க எப்படி இருக்கேன்? ஹாட்டா இருக்கேன்ல? அது கியரை சேஞ்ச் பண்ணு. பண்ணிக்கோ. யாரு தடுத்தா? நீங்க கியர் பாக்ஸ்ல இருந்து கையெடுங்க. நீங்க இப்படி கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் பிடிக்க மாட்டேன். ஓகே. நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே தெரியும்ல? அதெல்லாம் பெரிய ஆளுங்க கொண்டாடுற விஷயங்க. பெரிய ஆளுங்களுக்கு இல்ல, இதயம் இருக்கிறவங்களோட விஷயம். எந்த பையனுக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அந்த பையன் அந்த பொண்ணுக்கு ரோஸும் கார்டும் கொடுப்பான். நீ என்ன இப்படி வைக்கப்படுற? என்ன உனக்கு பிடிச்சிருக்குல்ல? இது உங்களுக்கு. இட்ஸ் வெரி நைஸ். கார்டும் ரோசஸும் கொடுத்தா என்ன அர்த்தம் புரியுதா? நீங்க ரொம்ப வித்தியாசமான பொண்ணு. உங்களை மாதிரி ஒரு பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிய வந்ததுன்னா உங்களுக்கு பயமாவே இல்லையா? நான் வீட்ல இருக்க வரைக்கும் அப்பா சொல்றத கேட்பேன். ஆனா வீட்டுக்கு வெளியில என்னோட லைஃப் ஏன் இஷ்டப்படி வாழ்வேன். வீடு வந்துருச்சு.
விடாந்த், விடாந்த் கொஞ்சம் நில்லு. நான் நிக்க மாட்டேன். மாட்டேன், நான் மாட்டேன். விடாந்த் கொஞ்சம் நில்லு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், விடாந்த் நில்லு, அந்த ரோஸை கொடு. அட, என்னதான் ஆச்சு? இங்க பாருங்கப்பா, என் ரோஸை கொடுக்க மாட்டேங்கிறான். இங்க பாரு அவந்திகா, எப்ப பார்த்தாலும் நீ விதாந்தையே துரத்துக்கிட்டு இருக்க. அவன் கொஞ்ச நேரம் அதை வச்சுக்கிட்டுமே. உன்னோட தம்பி தானே அவன். ம்? ரோஜா பூ எங்க இருந்து கொண்டு வந்த? அது காலேஜ்ல சரஸ்வதி பூஜை இருந்தது. இந்த பூ பிரசாதமா கையில கொடுத்தாங்க. பிரசாத பூவா? விதாந்த் கண்ணா, இது பூஜையில வச்ச பூப்பா, விளையாடுற பொருள் கிடையாது. குடு, என் கிட்ட குடு. இல்லப்பா. இங்க பாரு அங்கிதா, இது சரஸ்வதி அம்மனோட பூஜை பூ. இத உன் புத்தகத்துல வச்சுக்க, உனக்கு நல்லா படிப்பு வரும். சரி, இப்ப நீ உன் ரூமுக்கு போ. நல்லா படிக்கணும். சரிங்கப்பா. சரி போ. இல்லப்பா, எனக்கு பூ வேணும். உட்காரு. இங்க பாரு, நான் உன்னோட பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு ரோஜா பூ என்ன, ஒரு ரோஜா தோட்டத்தையே கொண்டு வந்து கொடுக்கறேன். வெரி குட், வெரி குட். ஆகாஷ், என்ன பண்ற? ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க. என்ன பத்தி தானே நினைச்சிட்டு இருக்க? ஆமா. சரி, நான் உனக்கு ஒன்னு காட்டட்டுமா? என்னைக்கும் நீ மறக்காத மாதிரி. காட்டுங்க. நீ என்ன என்னைக்காவது நைட்டில பாத்திருக்கியா? நான் பார்க்க எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கீங்க. அவ்வளவுதானா? அப்படியே கரீனா மாதிரி இல்ல? இன்னைக்கு வேலண்டைன் டே. அவந்திகா ரோஜா பூவை பஞ்சமி திதி அன்னைக்கோ சரஸ்வதி பூஜை அன்னைக்கோ கொண்டு வரல. ஆனா இந்த ரோஜா பூவை இன்னைக்கே கொண்டு வந்தா. ஆனா இந்த ரோஜா வேலண்டைன் டேக்கு கொடுக்கிற ரோஜா தான். அவந்திகா, கதவை தர. நான் அப்புறமா கால் பண்றேன். பாய். கதவை தர அவந்திகா. அவந்திகா, என்ன பண்ற? கதவை தரன்னு கத்திக்கிட்டு இருக்கல்ல. அவந்திகா, கேக்குறதுக்கு பதில் சொல்லு. இன்னைக்கு சரஸ்வதி பூஜையா இல்ல வேலண்டைன் டேவா? உனக்கு நல்லா தெரியும்ல, நான் வெளிநாட்டு கலாச்சாரத்துக்கு எதிரானவன்னு. அப்பா, நீங்க தானே சொல்வீங்க அது பூஜை நாளை பார்த்து இல்ல மனசுல இருந்து செய்யறதுன்னு. அந்த ரோஜா பூ பாத்தியா லோகேந்தர், எவ்வளவு பக்தியோட என் பொண்ணு பூஜை பண்ணிருக்கான்னு. இதுக்கப்புறமா கலாச்சாரத்துக்கு விரோதமான விஷயங்களை என் முன்னாடி பேசவே கூடாது, இல்லனா என்னால ஜீர்ணிச்சிக்க முடியாது. அம்மாடி, நீ ஜாக்கிரதையா இரு. நம்ம வீட்டு குழந்தைங்க ஒழுங்கா வளரணும்னு தான் பெரியவங்க அவங்கள கண்டிப்போட வளர்க்கறாங்க. தவறான விஷயங்களுக்கு போகாம தடுக்கிறாங்க. அவங்களோட எந்த ஒரு விஷயத்தையும் தடுக்கிறாங்க. இது எதுக்காகன்னா, பசங்க கெட்டு போறத பெரியவங்க விரும்ப மாட்டாங்க. அதனாலதான். வணக்கம், நான் தான் உங்களுடைய அமித். இந்த கதையில நீங்க பார்க்க போறது அவந்திகாவோட குடும்பத்தார் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான். ஆனா ஒரு விஷயத்தை பத்தி வீட்டோட பெரியவங்க யோசிக்கவே இல்ல. இந்த காலத்து பசங்களுக்கு சின்ன தடைகள் கூட பெரிய தடைகளா தெரியுது. அவந்திகா சுதந்திரமா தான் மனசு போற வழியில போய் வாழணும்னு ஆசைப்பட்டா. ஆனா அவளுக்கு சுதந்திரோட பேரு வேற மாதிரி இருந்துச்சு. ரெட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தா. வீட்டுல ஒரு மாதிரியும் வெளியில ஒரு மாதிரியும். அவந்திகா தான் விருப்பப்படி ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தா. அவளோட இலக்கு என்னன்னு அவளுக்கே தெரியாம வாழ்ந்துகிட்டு இருந்தா. என்னாச்சு சொல்லுங்க. சோகமா இருக்கிறது உங்களுக்கு நல்லா இல்ல? எத்தனை தடை, எத்தனை கட்டுப்பாடுகள்.
அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஆட சொல்றாங்க. எல்லாத்துக்கும் இத செய்யாத அத செய்யாத பைத்தியமாக்கி வச்சிருக்காங்க. இந்த காலத்துல இவ்ளோ பாரம்பரியமா யார் இருக்காங்க? அட அவங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணிட்டு போட்டோம், என்ன விட வேண்டியதானே? அவங்களோட எண்ணத்தை எதுக்கு ஏன் மேல திணிக்கிறாங்க? ஏன் இஷ்டத்துக்கு விடலாம்ல? ஒரு நிமிஷம் நீங்க இங்கே இருங்க, நான் இதோ வந்துடுறேன். இப்ப நீ எங்க போற? அட கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். இது உங்களுக்கு. இது காஸ்ட்லிலாம் இல்ல, ஆனா என்னோட லவ் ஃபுல்லா இதுல இருக்கு. சாப்பிடுங்க. இததான் எதிர்பார்த்தேன். நீங்க சந்தோஷமா சிரிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? அப்புறம் இனிமே ஏன் மேல சத்தியம், இனிமே எப்பவும் கவலைப்படக்கூடாது, சோகமா இருக்கக்கூடாது, சரியா? நீ ரொம்ப இன்னசென்ட். ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு. பாரு, என் மூட சரி பண்றதுக்கு நீ சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்க. யூ ஆர் சோ கியூட். அப்புறம் உண்மையிலேயே என் மூட சரி பண்ணணும்னு நீ நினைக்கிறியா? ஆ, அப்படின்னா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நீ எங்க இருக்க? உன் வீட்டை காட்ட மாட்டியா? வீடு கொஞ்சம் சின்னது. வீடு சின்னதுதான், ஆனா உன் மனசு ரொம்ப பெருசு. ஐ லவ் யூ. நானும் உன்னை விரும்புறேன். ஹாய். அட ஹாய். நான் நினைச்சேன் என் டீக்கு கம்பெனி யாராவது தந்தாங்கன்னா நல்லா இருக்கும்ட்டு. நீங்களே வந்துட்டீங்க. டண்டடா. டீக்கு கம்பெனி கொடுப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ரொம்பலாம் யோசிக்காத. வாழ்க்கைன்றது வாழறதுக்கு தான், யோசிக்கிறதுக்கு இல்ல. லெட்ஸ் என்ஜாய். நான் தண்ணியெல்லாம் அடிக்க மாட்டேன். இப்பவும் இல்லையா? இப்ப எப்படி இருக்கு? இங்க எவ்வளவு நல்லா இருக்குல்ல? வீட்டு ஆளுங்களோட திட்டு இல்ல, அவங்களோட தடைகள் இல்ல. என்னால பெர்மனண்டா இங்க இருக்க முடியாதா? சரி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். முதல்ல நான் ஏதாவது வேலை தேடிக்கிறேன். சம்பாதிக்கலன்னா எப்படி சந்தோஷமா வச்சுக்க முடியும்? நமக்கு கல்யாணம் ஆனா போதும், நான் சந்தோஷமா இருப்பேன். அப்படியா? ஃபேமிலில இருந்து விடுதலை கிடைக்கும்ல. சரி, ஒரு பிளான் இருக்கு. என்ன பிளான்? இன்னைக்கு ராத்திரி என் வீட்டு ஜன்னல் கிட்ட வந்துரு. நான் அங்கேருந்து சில பொருட்களை தூக்கி வீசுறேன். பேசாம அதை எடுத்துட்டு போயிடு. ஏன்னா என் ரூம்ல ஏதாவது தேடினாங்கன்னா நான் மாட்டிக்குவேன். என்ன மாதிரி பொருள்? அதுதானே பிளான். ராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ணு, உனக்கே தெரிஞ்சிரும்.
யார் இது? அவந்திகா. ஏய் அவந்திகா நில்லு. இந்த நேரத்துல ஏன் கீழே வந்த? கையில என்ன காட்டு. ஒண்ணும் இல்ல. காட்டு. ஒண்ணும் இல்ல. நான் சொல்றேன் ஒண்ணும் இல்ல. ஏம்மா இவ்வளவு பணம் எங்க இருந்து எடுத்த? அண்ணன் பீரோல இருந்தா? நீ திருடினியா? என்ன உங்க வீட்லயே நீ திருடுறதா? ஏன் இப்படி பண்ண? குடுமா பணத்தை என்ன குடு. குடு. முடியாது. என்ன பைத்தியம் பிடிச்சிருக்க அவனுக்கு? ஏன் பணத்தை தூக்கி வீசி அடிச்ச? ஏன் இப்படி பண்ண? யாரங்க? சித்தப்பா, சித்தப்பா. என்ன பண்ற? என்னாச்சு? விடு. சித்தப்பா என்ன விடுங்க, நான் உங்க பொண்ணு மாதிரி. அப்பா. அவந்திகாமா, என்ன 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 ஆச்சு? ஆ? என்னாச்சு? சித்தப்பா என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரு. என்ன? அம்மா, நான் தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தேன். ஆனா சித்தப்பா இவ்வளவு கேவலமா நடந்து பாரு நான் நினைக்கல. அவரு திடீர்னு பின்னாடியில இருந்து என்ன பிடிச்சிட்டாரு. அம்மா, அவரு ரொம்ப நாளாவே என்கிட்ட இப்படிதான் நடந்துக்க பார்த்தாரு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, பொய் சொல்றா. உங்க ரூம்ல இருந்து காசு திருடிட்டு ஓடி வந்தா? நான் உங்களோட கௌரவத்துக்காக தான், இந்த குடும்பத்துக்காகவும் தான் அமைதியா இருந்தேன். ஆனா இன்னைக்கு இவர் இந்த மாதிரி என்கிட்ட தப்பா நடந்துகிட்டார். இவ பொய் சொல்றா. நான் நிச்சயமா சொல்றேன். பணத்தை எடுத்துட்டு வந்து வெளியில யார்கிட்ட தூக்கி அடிச்சா. வேணும்னா நீங்களே போய் பாருங்களேன். வாயை மூடு. உனக்கு எவ்வளவு தைரியம்? அண்ணே, எனக்கு எவ்வளவு அடிக்கணுமோ நீங்க அடிக்கண்ணே. ப்ளீஸ் ஒரு தடவை போய் ஜன்னல் வழியா பார்த்துட்டு வாங்க. லோகேந்தர், என்ன தைரியம் இருக்கும்? ராஸ்கல். விரோதிங்க கூட இப்படி பண்ண மாட்டானுங்க. ஆனா நீ சொந்த வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு என்னோட பொண்ண நீ தப்பான பார்வையில பாக்குற. நீங்க என்ன நம்பவே இல்லல? எப்படி நம்புறது சொல்லு? இப்படியா என் பொண்ணுகிட்ட நீ நடந்துப்ப? ஒழுங்கா போயிடு. இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. இது பாருங்க, அவ ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. வாயை மூடு. எனக்கு என் பொண்ணை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். அவ தப்பாலாம் சொல்ல மாட்டா. அப்படி நான் அவளை வளர்க்கவே இல்லை. அப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ. என் பார்வையிலே நீ முழிக்க கூடாது. இங்க பாருங்களேன், இந்த வீடு உங்களுக்கு எவ்வளவு சொந்தமோ அதே சொந்தம் எனக்கும் இருக்கு. இதையே நம்பவே மாட்டேங்கிறீங்க. நான் எந்த தப்புமே பண்ணலன்னு. சரி, இனிமே நீ இங்க இருக்கிறது சாப்பிடுறது எல்லாமே அதோ அங்க உன் ரூம்ல. இந்த வீட்டுல தலை குனிஞ்சுதான் நீ வரணும், தலை குனிஞ்சுதான் நீ வெளியே போனோம். சொன்னது புரிஞ்சுதா? போ இங்க இருந்து. அப்பா, ஒன்னாகாது கண்ணா. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாமா? சொல்லு. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நான் பாக்குறேன், இன்ன வரைக்கும் மச்சினர் அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டதே கிடையாது. அப்புறம் அவர் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் அவர் பாட்டுட்டு தனியா இருக்காரு. அவர் வேலை என்னமோ அதை பார்ப்பாரு. நம்ம அவந்திகா தேவையில்லாம தப்பா நினைச்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். அப்புறம் நீங்க நோட்டீஸ் பண்ணல, அவ இப்ப நடந்துக்கிற விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நிறுத்து. அவந்திகாவை நான் அந்த மாதிரி வளர்க்கவே இல்லை. அதனால அவளுக்கு எதிரா நீ என்ன சொன்னாலும் நான் தாங்கிக்க முடியாது. ஐயோ, ஆனா நிறுத்து. ஒருத்தருடைய சுதந்திரம் அவங்க கெட்டு போறதுக்கு காரணமா இருக்குன்னா அது ஆபத்துக்கான ஒரு ஆரம்ப புள்ளின்னு தெரிஞ்சுக்கணும். அவந்திகாவும் அதே பாதையில தான் போயிட்டு இருந்தா. அவ தன்னுடைய வாழ்க்கைய தான் இஷ்டப்படி வாழணும்னு தான், அதுவும் அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருந்தா. தன்னுடைய திருட்டு பழிய தான் சித்தப்பா மேல போட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டா. அவந்திகா அழிவு நோக்கி ஓடிட்டு இருந்தா. ஆனா அவளோடவே
அவளுடைய காதலன் ஆகாஷும் அவளுடைய குற்றத்துக்கு துணையா இருந்தான். இந்த கதையில என்ன திருப்பம் ஏற்பட போகுதுன்னு நீங்களே பாருங்க. நேத்து ராத்திரி கொடுத்த பணம் எங்க? ஜன்னல் வழியா பணத்தை வீச போறேன்னு முதல்ல சொல்லிருக்கலாம்ல. அப்படி நீ முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா ஆனா இதெல்லாம் எதுக்கு? நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா? ஆனா கல்யாணத்துக்கு இதெல்லாம் எதுக்கு? ஏன் தேவைப்படாது? சிவதாஸ் சித்தப்பாவை சம்மந்தம் பேச வெறும் கையோட அனுப்புவியா? இந்த பணத்துல நிறைய நகைங்க, காஸ்ட்லியான சாரி, நிறைய ஸ்வீட் பலகாரம் எல்லாம் வாங்கிக்கோ. சரி, நான் சித்தப்பா கிட்ட என்னன்னு பேசுறேன். இல்ல, அவரை இங்க வர சொல்லு. இல்ல, நீ அவர் வீட்டுக்கு போ. ஆனா இன்னைக்கே பேசி ஆகணும். சரி, இன்னைக்கே நான் பேசிடுறேன். சந்தோஷமா? ம். ஆகாஷ் கண்ணா, எதுக்காக பையனை வர சொன்ன? ஏதாவது முக்கியமான விஷயமா? சித்தப்பா, அது விஷயம் என்னன்னா, எப்படி சொல்றது, நானும் அவந்திகாவும் ஒருத்தர் விரும்புறோம். கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறோம். இங்க பார்ப்பா கண்ணா, பெரிய முதலாளி இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு, கோவப்படுவாருப்பா. நீ புரிஞ்சுக்க கண்ணா. சித்தப்பா, நம்ம கூட தான் அவந்திகா இருக்கா இல்ல, அவ அவங்கள பாத்துப்பா. அவந்திகாக்கு அங்க ரொம்ப கஷ்டமா இருக்கான். அவ அங்க இருந்து விடுதலை ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. இங்க இருந்தா அவ ரொம்ப சந்தோஷமா இருப்பா. ஐயா வணக்கம் ஐயா. சிவதாஸ். வணக்கம் முதலாளி. உடம்பு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல, இப்ப நல்லா இருக்கேன். ஐயா, உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு, என்ன விஷயம்? முதலாளி, அவந்திகா பாப்பாக்கு சம்பந்தம் கொண்டு வந்திருக்கிறேன். என் அண்ணன் பையன் ஆகாஷ். அந்த டிரைவரா? ஆமா முதலாளி. என்னோட கார் டிரைவரா? ஆமாங்க ஐயா. அவன் என் வீட்டு மாப்பிள்ளை ஆவானா? அது இருக்கட்டும், இப்படி சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? போதும், உன்னோட தகுதியை நீ மறந்துட்டியா? தகுதி மேல இருக்கிறவ விருப்பம் உயர்த்தும் கெடுக்கும். முக்கியமா அவந்திகாவும் அந்த ஆகாஷும் ஒருத்தர் விரும்புறாங்க. என் பொண்ணுக்கு எது கெட்டது எது நல்லதுன்னு நீ என்கிட்ட சொல்லுவியா? நீங்களே அவந்திகாவை கூப்பிட்டு எவ்வளவு தைரியம் இருக்கும்? முதல்ல இங்க இருந்து போ. அப்புறம் ஒரு விஷயம், என் பொண்ணை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவ என்னைக்கும் அந்த வேலையை செய்ய மாட்டான். இந்த வீட்டை விட்டு போ. சொல்றது கேளுங்க, நான் சொல்றது கேளுங்க. மறுபடியும் உன்னோட முகத்தை என் முன்னாடி காட்டாத. அப்புறம் என்னை விட மோசமானவனை நீ பார்க்க முடியாது. அவந்திகா, அவந்திகா, நீ எங்க இருக்க? வெளியே வா அவந்திகா. அவந்திகா, என் பொண்ணு ஒரு டிரைவர் கூட? சிச்சி சிச்சி சிச்சி. அவந்திகா, அந்த சிவதாஸ் சொன்னா நீ அந்த டிரைவர் கூட? அவன் சொன்னது உண்மையா? சொல்லு அவந்திகா, சொல்லு, இது உண்மையா பொய்யா? அது ஆமா. ராஸ்கல், என்ன தைரியம் இருக்கும்? நம்ம குடும்ப கௌரவத்தோட விளையாடுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? உன்னதான் கேக்குறேன், உனக்கு வெக்கமா இல்லையா? அவந்திகா, இங்க பாரு, நம்ம குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுங்க இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அப்படியே ஒத்துக்கிட்டாலும் நானே அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். ஆனா நீ கொஞ்சமாவது யோசிச்சியா அவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு? இங்க பாரு, மாசம் முழுக்க 12 மணி நேரம் வண்டி ஓட்டினாலும் 12-15,000 தான் வரும். அப்புறம் உன்னோட ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் 6,000 ரூபாய் கிட்ட ஆகுது. சரி சொல்லு, இந்த மாதிரி உனக்கு எப்படி கிடைக்கும்? அந்த தகுதி இருக்கா? அவந்திகா, நாங்க உன்னை படிக்க தான் அனுப்பி வச்சோம். ஆனா நீ இப்ப எங்களுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துட்ட. ரொம்ப நல்ல பாடத்தை கத்து கொடுத்துட்ட. இருக்கிறது இங்க. நான் தான் தப்பா முடிவு பண்ணிட்டேன். நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. உன் மேல முழு நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா எனக்கே நீ. நான் ஆகாஷை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் என் ஆகாஷ் கிட்ட போறேன். அவந்திகா, திமிரு பிடிச்சவளே, எவ்வளவு தைரியம் இருக்கும்? உன் மொபைல கொடு. கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். இதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. பல்லக்குல நீ எப்போ உட்காரியோ அப்பதான் வீட்டை விட்டு போனோம்.
வாயை மூடு. இல்லப்பா, என்னை விடுங்க ஒழுங்கா வா. ப்ளீஸ். இங்க பாரு, நான் பூசாரி கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். இந்த வீட்ல நான் இன்னைக்கு ஒரு பூஜை பண்ணணும். அப்பதான் இவளுக்கு மூளை சரியாகும். லோகேந்தர், நீ பூஜைக்கான ஏற்பாடை பண்ணு. சரிங்கண்ணே. இந்த பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா நல்ல ஒரு குடும்பமா நான் பார்த்து இவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். நானும் என் அம்மா வீட்டு சைடில் பேசுகிறேன். நிச்சயமாக பெரிய சம்மந்தம் ஏதாவது கிடைக்கும். நமக்கு நல்ல மனுஷங்க கிடைச்சா போதும். அண்ணா, அவந்திகா ஒரு புது பிரச்சனை எடுத்துட்டு வந்திருக்கா. சீக்கிரமா அவளுக்கு ஒரு நல்ல பையனா பாருங்க. போதும், மனுஷங்க நல்லவங்களா, அது போதும். நான் ஃபோனை வச்சிடுறேன். வேதாந்த், வேதாந்த், இது வரேன். சொல்லுக்கா. வேதாந்த், உட்காரு. நீ நேத்து அந்த பக்கத்து வீட்டு பையன் சோமுவ ஏதோ தப்பு தப்பா பேசினல்ல? நான் கேட்டுட்டேன். அக்கா, அப்பா கிட்ட சொல்லிடாத, அவர் என்ன அடிப்பாரு. சரி, சொல்ல மாட்டேன். தேங்க்யூக்கா. ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒரு சின்ன வேலை செய்யணும். என்ன வேலைக்கா? அது அம்மா டேபிள்ல ஃபோன் வச்சிருக்காங்க, தெரியாம கொண்டு வரியா? போ. இந்தாக்கா. தேங்க்யூ. ஹலோ ஆகாஷ், நான் அவந்திகா பேசுறேன். நீ இப்ப உடனே என் வீட்டு பின்னாடி ஜன்னல் கிட்ட வந்து என்ன பாரு. ஆமா, இப்பவே. இந்தா, வச்சுட்டு வா. அவந்திகா, சித்தப்பா ரொம்ப பயந்து போயிருக்காரு. உங்க அப்பா அவரை அவமானப்படுத்திருக்காரு. வேலையும் போயிடுச்சு, என் உயிருக்கும் இப்ப ஆபத்து. இந்த இந்த காயம் எப்படி உன் முகத்துல வந்துச்சு சொல்லு. அம்மாவும் சித்தப்பாவும் எனக்கு வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. சொந்தக்கார பையன் கூட. நான் முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன ரொம்ப அடிச்சிட்டாரு. அவங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கலனா அவங்க என்ன கொன்னே போட்டுருவாங்க. என்ன? அது எப்படி உன்னை கொல்லுவாங்க? உன்னாலதான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஆகாஷ். எப்படி? அவங்க எல்லார் கதையும் முடிச்சு. கதையை முடிச்சா? என்ன சொல்ற? மர்டரா? என்னால மர்டர் எல்லாம் பண்ண முடியாது. வேற என்ன பண்றது? நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கவா? நீ என்ன சொல்ற? நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். ஆகாஷ், நீ எனக்கு உதவி பண்ணுவல்ல? இப்ப பாக்குறேன் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறத யார் தடுக்கிறான்னு. என் செல்ல அம்மா, இன்னைக்கு பிரசாதத்துக்கு என்ன பண்ணிருக்கீங்க? என் ராஜா கண்ணுக்காக பாயசம் செய்யறேன். இல்லம்மா, எனக்கு லட்டு தான் பிடிக்கும். லட்டு பண்ணுங்க. லட்டு பிடிக்குமா? உனக்காக நாளைக்கு லட்டு செஞ்சு தரேன், சரியா? இல்ல, எனக்கு இப்பவே லட்டு வேணும். இல்ல கண்ணா, இப்படி பிடிவாதம் பண்ணக்கூடாது. எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. போ. இல்ல மம்மி, வேணும். எவ்வளவு நேரம் ஆகுவ? நான் கால் பண்ண உடனே வந்துடு. இப்ப கிளம்பு.
பூஜைக்கு இனிப்பு பண்ணி வைக்க சொன்னேன்ல அதை போய் கொண்டு வாங்க. அப்புறம் அவந்திகா பாப்பாவையும் கூட்டு வாங்க. சரிங்க. அவந்திகா, பிரசாதம் பாயசம் செஞ்சு வச்சிருக்கேன் பாரு, கொண்டு வா. அம்மா தோ வரேன், 5 நிமிஷம் தான். சரி, நான் வரட்டுமா? இல்லம்மா, நானே வந்துடுறேன். சரி. வா கண்ணா வா, உட்காரு. பூஜையை ஆரம்பிச்சிடலாமா? ஆரத்தி எடுக்கணும், எழுந்திருங்க. சரிங்க பூசாரி. இந்தாங்க இந்தாங்க. இந்த பூவை எல்லாரும் கையிலேயே வச்சிருங்க. முழுமுதற் கடவுள் விநாயகரை நினைச்சுக்கிட்டு மனசுல நல்லா வேண்டிக்கோங்க. கடவுளே, கடவுளே, இந்த பூஜையில நாங்க என்ன தவறு பண்ணிருந்தாலும், இந்த பூஜையில நாங்க என்ன தவறு செஞ்சிருந்தாலும் அதுக்கு எங்களை மன்னிக்கணும். அதுக்கு எங்களை மன்னிக்கணும். என் மேலயும் எங்க குடும்பத்து மேலயும், என் மேலயும் என்னோட குடும்பத்து மேலயும் என்னைக்கும் உங்க முழு கருணை, என்னைக்குமே உங்க கருணை இருக்கணும். பூஜை நல்லபடியா முடிஞ்சது சார். சரி, நான் இப்ப கிளம்பிட்டுங்களா? என்ன பூசாரி உடனே கிளம்புறீங்க? நீங்க பிரசாதம் சாப்பிட்டு தான் போகணும். இல்லையா, நான் விரதத்துல இருக்கேன், அதனால கிளம்புறேன். என்ன நேரமாச்சு? லோகேந்தர், பூசாரிக்கு தட்சணை கொடுத்துட்டு அவரை விட்டுட்டு வந்துரு. என்ன, வாங்க போலாம். எனக்கு பாயசம் வேணாம், லட்டு தான் வேணும். கண்ணா, இது கடவுளோட பிரசாதம்ப்பா, வேண்டான்னு சொல்லக்கூடாது. வாங்கிக்க. வேணாம், எனக்கு பாயசம் பிடிக்காது, லட்டு தான் வேணும். நான் லட்டு தான் சாப்பிடுவேன். அட வேதாந்த், நில்லுப்பா. கண்ணா, சொல்றத கேளு. கண்ணா. அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் போய் கொடுத்துட்டு வரேன். சரிம்மா. பாயசம் ரொம்ப நல்லா இருக்கு. வேதாந்த், உன் அக்காவோட சாந்தி பூஜைக்கு பண்ண பிரசாதம் சாப்பிட மாட்டியா? இந்தா, நான் கொடுக்குறேன். எனக்கு லட்டு தான் பிடிக்கும், லட்டு தான் நான் சாப்பிடுவேன். என் செல்லம்ல, நாளைக்கு கண்டிப்பா உனக்கு லட்டு வாங்கி தரேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். வேதாந்த், அவந்திகா, அவந்திகா கண்ணா. அவந்திகா, நீ என்னமா பண்ண? அவந்திகா, விஷம் கலந்த. ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன் உங்களோட கட்டுப்பாடுகளால. எதுக்கும் சுதந்திரம் கிடையாது. எங்க வாழ்க்கையை வாழறதுக்கு கூட உங்க விருப்பப்படி தான் நாங்க நடக்கணும். அவந்திகா, இப்ப நான் சுதந்திரம் ஆயிட்டேன். உங்ககிட்ட இருந்து, உங்க கலாச்சாரத்துல இருந்து, உங்களோட பாரம்பரியத்துல இருந்து. हेलो, पुलिस स्टेशन।
இதெல்லாம் எப்படி நடந்துச்சு மேடம்? என்னோட சாந்தி பூஜைக்கு அப்புறமா எப்படின்னு தெரியல. பாடி எடுத்துட்டு போங்க. சார் சார் நான் அதுவும் பண்ணல. உண்மையை சொல்லுடா, சொல்லு. சார் 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 என்ன அடிக்காதீங்க சார், என்ன அடிக்காதீங்க. உன் கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எங்க கிட்ட இருக்கு. அப்புறம் அந்த கடையோட அட்ரஸ், நீ எங்க இருந்து விஷம் வாங்கினியோ அது. எங்களை முட்டாளாக்க பாக்குறியா? சொல்றா, உண்மையை சொல்லு, சொல்லு. உண்மை சொல்லிடுறேன் சார், உண்மை சொல்லு. அவந்திகா என்ன சொன்னாலும் அதை மட்டும் தான் சார் செஞ்சேன். முதல்ல அவ சொன்னா விஷத்தை வாங்கிட்டு வாண்ணா. அவ சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. உனக்கு கொழுப்பு ஜாஸ்தி இல்ல? உன் கொழுப்பை இன்னைக்கு இறக்குறான் பாரு. வாடா சார். இவ்ளோ நேரமா காக்க வைக்கிறது? போ, திறக்க மாட்டேன். இப்ப நீ வெயிட் பண்ணு. நீ யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கியோ அவன் ஏற்கனவே உனக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டான். நீங்களா? பூசாரி கிட்ட விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது உன் சாந்தி பூஜையை பத்தி. உன் கால் ரெக்கார்ட்ஸ் மூலமா ஆகாஷா பத்தி எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் அவன் மொபைல்ல கிடைச்ச மெசேஜ் மூலமா எங்களுக்கு டவுட் வந்துச்சு. அப்பவே எங்க எல்லாருக்கும் தெரியும் கால் ரெக்கார்ட்ஸ் மூலமா ஆகாஷை நாங்க கைது பண்ணிட்டோம். இப்ப நீ நடந்த உண்மையை எங்ககிட்ட சொல்லிடு. சார், ஆனா நான் எதுவும் பண்ணல சார். சாந்தி பூஜை எனக்காக பண்ணது. நான் ஃபாஸ்டிங்ல இருந்தேன். நான் எப்படி பாயசம் சாப்பிடுறது? அதான் நீ பாயாசத்துல விஷத்தை கலந்துட்ட. இல்ல சார். ஒழுங்கா உண்மையே சொல்லு. இல்ல மத்த குற்றவாளிகளை எப்படி விசாரிப்போமோ அந்த மாதிரி உன்னையும் விசாரிப்போம். எல்லா விஷயத்துக்கும் தடை பண்ணி என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டாங்க. இத போட்டுக்காத, அத போட்டுக்காத, இங்க போகாத, அங்க போகாதன்னு. இத சாப்பிடாத, அத குடிக்காத. எத்தனை நாள் தான் பொறுத்துக்கிறது? நான் வாழணும்னு நினைச்சேன். எனக்கு சுதந்திரம் வேணும். சுதந்திரமா வாழ்றதுக்கு எல்லாரையும் கொலை பண்ணிட்டியா? நீ மனுஷி ரூபத்துல இருக்கிற மிருகம். உன் அப்பா அம்மா மட்டும் இல்ல, உன் தம்பியையும் சேர்த்து நீ கொலை பண்ணிருக்க. சுதந்திரம் கிடைச்சிருச்சா? இனிமே உன் வாழ்நாள் முழுக்க உன் ஆகாஷ் கூட ஜெயில சுதந்திரமா இரு. எடுத்துட்டு போங்க இவள. அவந்திகா விருப்பப்பட்டிருந்தா நல்ல எஜுகேஷன், நல்லா படிச்சு தன் வாழ்க்கைய பாதையே இந்நேரம் மாத்தி அமைச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் தான் சுதந்திரத்தை யாராலையும் தடுத்திருக்க முடியாது. வாழ்க்கையே மாறி போயிருந்திருக்கும். ஆனா வருத்தம் என்னன்னா குற்றப்பாதையே தேர்ந்தெடுத்துட்டா. அப்புறம் என்னாச்சு? குற்றத்தோட பாதை எந்த இலக்குல கொண்டு போய் நிறுத்தணுமோ அங்க நிறுத்திடுச்சு. அப்புறம் அவந்திகாவோட அப்பா அம்மா, அவங்களுடைய நோக்கம் தப்பே இல்ல. ஆனா தவறு என்னன்னா தான் பொண்ணுகிட்ட அவங்க அன்புக்கும் நம்பிக்கைக்கும் இடையில இருக்கிற இடைவெளி என்னன்னு காட்டியிருக்கணும். அண்ட் இன்னொரு சைடு ஆகாஷோடைய தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் ஒரு டியூவல் பர்சனாலிட்டியுடைய பொண்ண விரும்பினா. அவந்திகா இத்தனை வருஷமா அவங்க அப்பா அம்மாவாலே அவளை புரிஞ்சுக்க முடியல. இவ்வளவு கம்மியான இடைவெளியில ஆகாஷால எப்படி அவளை புரிஞ்சுக்க முடியும்? ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து கொஞ்சம் அலர்ட்டாவே இருங்க. இன்னைக்கு எபிசோட்ல நான் தான் உங்க அமித். இந்த கதையோட நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். ஒரு புது கதையோட உண்மையான சம்பவத்தை உங்களுக்கு காட்ட காத்திருக்கிறேன். குற்றத்துல இருந்து தப்பிக்கணும்னா ஜாக்கிரதையா இருங்க. கிரைம் அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல்.